நடைபெற்ற திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராபர்ட் புருஷ் அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில், வேட்பாளர்களுடைய பிரமாண பத்திரத்தில் படிவம் எண் 26 உறுதிமொழி பத்திரத்தில் அவருக்கு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் அவர் தன்னுடைய உறுதிமொழி பத்திரத்தில் 26ல் நோ பெண்டிங் கேஸ், ஒன் கிரிமினல் கேஸ், அதுவும் பொலிட்டிக்கல் அகைன்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எந்த இடத்துலையும் அவங்க இதை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு இந்த மாதிரி தன்னுடைய அபிடவிட்டில் மறைச்சி வழக்கே இல்லைன்னு சொல்லி குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள்லாம் மறித்து இந்த அபிடவிட்டை தாக்கல் பண்ணதன் காரணமாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் SLP 66/14/2023 இப்படி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அபிடவிட்டை மறைத்து அவர்கள் தாக்கல் செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நான் முறையிட்டேன். அதை அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்று பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும், பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர்களுக்கும், பாராளுமன்றத்தினுடைய இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சருக்கும் மனு அனுப்பியிருக்கிறேன். கலெக்டர் உட்பட எல்லோருக்குமே மனு அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பேன். வெங்கடாஜலபதி மாவட்ட செயலாளர் உச்ச நீதிமன்றம் தெலுங்கானாவில் ஒரு MBA அந்த 66/14/2023 வழக்கில் சென்ற ஆண்டு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அபிடவிட்டில் தவறாக சொன்ன வகைக்காக மட்டும். அதனால ராபர்ட் புருஷ், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராபர்ட் புருஷ் அவர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுப்பதற்கு முன்பாக பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்று மனு அனுப்பியிருக்கிறேன். அதெல்லாம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். ஸ்கூட்னி அன்னைக்கு மனு கொடுத்தேன். என்னுடைய மனுவை வாங்கிக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. தேர்தல் நடத்திய விதிகள் ஆரம்பிச்சுன்னு ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் கோர்ட்டில் போய் பார்த்துக்காங்கன்னு எனக்கு தபால் கொடுத்துருக்காரு. எனக்கு கோர்ட்டில் போய் பார்த்துக்கிடுங்க, நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டாரு. அதையும் நான் கோடிட்டு அந்த பெட்டிஷனில் காமிச்சிருக்கேன். ஏற்கனவே தேர்தல் ஆரம்பிச்ச உடனே, நாமினேஷன் போட்ட உடனே இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா சொல்லியிருக்கேன். அதை அவர் கணமத்தில் கொடாமல் இப்படி வேட்பாளராக நிறுத்துவதற்கு அனுமதி கொடுத்தார். ஏற்றுக்கல. மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. வழக்கு போட போகிறேன். இப்பதான் அவர் MBA ஜெயிச்சிருக்கிறதுனால வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போகிறேன். ஜெயிச்ச பிறகு இந்த வழக்கின் அடிப்படையில் SLP 66/14/2023 வழக்கின் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கை தாக்கல் பண்ண போகிறோம். 24ஆம் தேதி. அதுக்காக தான் பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும், இவருக்கு ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு பதவி பிரமாணம், பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்று நான் மனு அனுப்பியிருக்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 420 கேஸு, நாகர்கோவில் இருக்கக்கூடிய 420 கேஸு எல்லாமே மோசடி வழக்குகள். அதே மாதிரி கடப்பாவில் இருக்கக்கூடிய அந்த 420 கேஸ் எல்லாமே மோசடி வழக்குகள் இருக்கு. எல்லாமே பெண்டிங்ல எல்லாம் இருக்கு. அதுவும் நான் தகவல் பூர்வ உரிமை சட்டத்தில் வாங்கி வச்சிருக்கிறேன். எல்லா கேஸுமே நிலுவையில தான் இருக்கு. எந்த கேஸும் முடிக்கல. எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்வேன். வெங்கடாஜலபதி மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி, திருநெல்வேலி மாவட்டம்.